எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்கள் அஸ்வின் ஜெனிஸ்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை பற்றினா ஒரு ஒர்க் அவுட். அந்த ஒரு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் போதும், ஆப்ஸ் பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக வரும். அட் தி சேம் டைம் நம்ம ஒரு சிட்டப்ஸும் பண்ண வேண்டாம், ஒரு க்ரன்ச்சஸும் பண்ண வேண்டாம். இந்த ஒரே ஒரு ஒர்க் அவுட் தான். அந்த ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களோட பாடியில் உள்ள ஃபேட்டில் இருந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும், பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகிருவீங்க. இந்த ஒர்க் அவுட் என்னென்னா பிளாங்க். அந்த பிளாங்க் உங்களுக்கு பிளாங்க் நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் நான் ரொம்ப அதை தனியாக சொல்லியிருக்க மாட்டேன். அதோட யூசஸ் என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் அதை பற்றின யூசஸ் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால அது ஒர்க் அவுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். அந்த ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், உங்களுக்கெல்லாம் ஒரு 2 monthsலாம் ஆப்ஸ் கிறிஸ்டல் கிளியராக வந்துடும். டெய்லியுமே பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நான் வாரத்தில் ஒரு 4 days யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி பண்ணுறதுனாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த மூலமாக ஏதாவது மெசேஜ் பண்ணி கேள்வி கேட்டாலுமே நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இதை பற்றினா பிளாங்கோட யூசஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அதில் நான் ஒரு 5 பெனிஃபிட், நமக்கு தேவையான ஒரு 5 பெனிஃபிட், ஃபிட்னஸ் பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னென்னா உங்களோட ஆப் விசிபிலிட்டியை கூட்டும். அதாவது ஆப்ஸ்னா மசில்னா என்னென்னா உள்ள ஆப்ஸ் மசில் எல்லாருக்குமே இருக்குது. பட் அதுக்கு மேலே ஃபேட் லேயர்ஸ் நிறைய இருக்குனால தான் நம்மளோட ஆப்ஸ் வெளியே தெரிய மாட்டுது. அந்த ஆப்ஸ் வெளியே உள்ள ஃபேட் லேயரை போய் அந்த ஆப்ஸ் நமக்கு வெளியே தெரியறதுக்கு இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி நீங்கள் இந்த மாதிரி பிளாங்க் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆப்ஸ் விசிபிலிட்டி ரொம்ப இதாகும். பார்க்குறதுக்கு வெளியே ரொம்ப சிசல்டு ஆப்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ரெடியூஸ் ஃபேட். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக நம்ம அப்டோமன் ஏரியாலையும் செஸ்டில் உள்ள ஏரியாஸ்லையும் ஃபேட் ரொம்ப சூப்பராக பேன் ஆகும். இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ஃபேட் பேனிங் ஒர்க் அவுட். ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் இல்லை, பட் நார்மல் ஒர்க் அவுட்டில் இது ஒரு பெஸ்ட் ஃபேட் பேனிங் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம அப்பர் பாடியிலேருந்து லோவர் பாடி லெக்ஸில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வரைக்கும் போவோம். நம்ம லெக் ரொம்ப பெருசாக இருக்குது, ஃபேட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிளாங்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணலாம். மூணாவது என்னென்னா நம்மளோட மெட்டாபாலிசம், பாடியில் உள்ள மெட்டாபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுது. மெட்டாபாலிசம்னா என்னென்னா நம்ம மசில் க்ரோ ஆகுதுக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி அதர் நியூட்ரியன்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவைப்படணும்னா அதை கரெக்டாக போய் சேர்க்கறதுக்கு மெட்டாபாலிசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு நல்ல மசில் வேணும், இல்லைனா ஃபேட் பேன் பண்ணணும், இல்லைனா ஒரு சைஸ் வைக்கணும், போன் ஸ்ட்ரென்த் ஆகணும், இது எல்லாத்துக்குமே அந்த மெட்டாபாலிசம் யூஸ் ஆகுது. இந்த மெட்டாபாலிசம் பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கரெக்டாக மசில்ஸுக்கு போன்ஸுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் நம்ம க்ரோ ஆகும். ஸோ இந்த மெட்டாபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளான். அடுத்தது என்னென்னா நம்ம இந்த பிளான் பண்ணுற மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிலீஃப் ஆகும். அது என்னென்னா நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப மொத்த பாடியிலையுமே அழகாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம மூளைக்கு போகக்கூடிய, அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த வெயின்ஸில் பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்டாக போயிட்டு வரும்போது நம்ம டோட்டல் பாடியும் நம்ம மைண்டோட கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நம்ம ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி, நம்ம நார்மலாக ஓகே, நம்ம மைண்டு ஃப்ரீயான மாதிரி ஃப்ரீ பண்ணுவோம். ஸோ இந்த பிளாங்க் இந்த மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளாங்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பிளாங்க் ஒர்க் அவுட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாங்க் ஒர்க் அவுட்டில் 3 லெவல்ஸ் இருக்குது. அதாவது பிகினர்ஸ் லெவல்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல். இந்த 3 லெவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல். இந்த பிகினர் லெவலுக்கு நம்ம நார்மலாக புஷ்அப் பொசிஷனில் இருக்க மாதிரி, இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நார்மலாக புஷ்அப் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதே மாதிரி எப்படி நின்றுக்கோங்க. பட் லைட்டாக உங்களோட பட்டை மட்டும் லைட்டாக ஹைட்டாக வச்சுக்கோங்க. இதே பொசிஷனில் அப்படி உங்களோட ஒரு 1 minute வர 1 to 2 minutes வரை நிற்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். டைம் எடுக்கும், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதே பொசிஷனில் ஒரு 2 minutes வரைக்கும், ஃபஸ்ட்டு 1 minute பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களை பண்ண முடியுதுன்னா ஒரு 2 minutes வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அதே பொசிஷனில் அப்படியே நிற்குங்க. இந்த மாதிரி நிற்கும் போது என்னன்னா உங்கள் பாடியோட ஸ்டெபிலிட்டி, உங்கள் பாடி பொசிஷன் அப்படியே இருக்கும். இது மூலமாக உங்களோட பாடியோட ஸ்டெபிலிட்டி கூடும். அப்படியே இருக்கும்போது உங்கள் மசிலில் ரொம்ப ஒர்க் ஆகும். மசில் மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ மொத்த உடம்புலேயும் பிளட் ஃப்ளோ வந்துடும். ஸோ இதனால ஃபேட் பேன், அதாவது நம்ம ஹார்ட் அதிகமாக பம்ப் ஆகும். இது மூலமாக அவங்க ஃபேட் பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இன்டர்மீடியட் லெவல். ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பிகினர் லெவல், ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல். இன்டர்மீடியட் லெவலுக்கு என்னென்னா நம்ம இதே மாதிரி புஷ்அப் பொசிஷன்லேருந்து உங்கள் முட்டியை இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி முட்டியை நம்ம கீழே இந்த மாதிரி வச்சுட்டு புஷ்அப் பொசிஷனில் நிற்கணும். இது நம்ம பட்டு நார்மல் லெவலில் நார்மலாகவே இருந்தால் போதும். இதில் அப்படி இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது இது கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும்.
இந்த ஒர்க் அவுட்லேயும் அதை விட கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக உங்களோட ஃபேட் பேன் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் ஆப் விசிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் அதே லெவலில் 1 minute வரைக்கும் பண்ணுங்கள். 30 seconds to 1 minute. இது கொஞ்சம் டஃப்னால 30 seconds to 1 minute வரைக்கும் பண்ணுங்கள். இதில் உங்களால் 1 minuteக்கு மேலே பண்ண முடியுது அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்னால் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இதே லெவலில் தான் இதே மாதிரி இதே பொசிஷனில் நின்றுட்டு நம்மளோட பட்டை மட்டும் கொஞ்சம் கூட ஹைட்டாக உயர்த்திக்கணும். நம்மளோட ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி மேலே போகிற மாதிரி இதே மாதிரி உயர்த்தி வச்சுட்டு நீங்கள் 1 minute to 2 minutes வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட 1 minute to 2 minutes வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியுது அந்த லெவலில் வந்துட்டீங்கன்னாலே நீங்கள் கண்ணாடியில் உங்களோட ஒரு மிரர் எடுத்து பாருங்கள், உங்களோட ஆப்ஸ் எப்படி இருக்குன்னு அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 3 level ஆஃப் பிளாங்கையும் உங்களோட பெர்ஃபெக்டாக பண்ண முடியுது, எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பெர்ஃபெக்டாக பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ஸுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் சிம்பிளான ஒரு நார்மல் ஒர்க் அவுட் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது ஒரு சூப்பரான ஒர்க் அவுட். உங்கள் ஃபேட் பேர்ன் பண்ணும், உங்களோட ஆப்ஸ் வந்து விசிபிளாக வெளியே தெரியறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை சாதாரணம் நினச்சி விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது டெய்லி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த ஒர்க் அவுட்டையும் நான் டெய்லி பண்ணணும்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இதை நீங்கள் அது பெஸ்ட்டாக பண்ணலாம்னா ஒரு 4 days, அதாவது ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் வாரத்தில் 4 days ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த 4 days இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா கூட மிஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். இவ்வளோ தாங்க இன்னையோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். சரி, நன்றி, வணக்கம்.